இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், தயிர் எடுத்துக்கலாம். திக்கான தயிர் எடுத்துட்டு ஒரு 3-4 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போடணும். ஒரு டீஸ்பூன் ஃபுல் வந்து மல்லித்தூள், வெறும் பிளைன் மல்லித்தூள் அது போடணும். அது கூட காஷ்மீரி சில்லி வந்து இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போடலாம். போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சிக்கனை செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானோன்னு ஆயில் விட்டுக்கோங்க. மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி வந்து ஒரு 7 எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவியை நீங்கள் அனுசரித்து எவ்வளோ எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம். ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் எல்லாமே, இதை எடுத்து அதோட சேர்க்குறேன். இதோட அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் இதை ஆற விட்டுருவோம். ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கணும். சிக்கன் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை எல்லாத்தையும் அந்த ஆயிலில் போட்டு எடுத்துக்கணும். இதை ஆயிலில் ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே வதக்கிட்டு அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் க்யூபாக்கி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும், சின்ன ஸ்பூனு. அதில் வந்து உப்பை போட்டுருவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பாத்திரத்தையும் அலசி இதில் விட்டுடலாம். அதை கொஞ்சம் மசாலா இதை அலசிட்டு அதையே உள்ளே விட்டுடலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு, அதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சமயத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் சேர்த்த பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துடணும். சிக்கனில் பாதி போட்டிருக்கோம், சிக்கனுக்கு மட்டும். இது கிரேவிக்கானது, மீது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அவ்வளோதான். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிருக்கு, சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிஞ்சர் வந்து இந்த அளவுக்கு ஸ்லைஸாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இதை மேலே இப்படி போட்டுட்டு கொத்தமல்லி கீரை அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம தாபா ஸ்டைல் சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாபா ஸ்டைல் சிக்கன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.